சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். லட்சுமி, உங்க அண்ணி வந்திருக்காங்க பாரு. அண்ணி, லட்சுமி பாத்துவாங்க. வாங்க அண்ணி. அண்ணா ஏம்மா, வாங்க அண்ணா. லட்சுமி, மது அம்மா செவ்வந்தி மதுக்கு திடீர்னு அம்மா போட்டிருக்குன்னு சொல்லிச்சு. எங்களால நம்பவே முடியல. அதானா எங்களுக்கும் புரியல. அவளை பாக்குறதுக்கே எங்களுக்கு பாவமா இருக்கு. வாங்க மாமா. பாப்பா வாங்க அத்தை. லட்சுமி, மதுமிதா எந்த ரூம்லமா படுத்திருக்கா? மேலதான் அர்ச்சனா ரூம்ல இருக்கா. சரி, நாங்க போய் ஒரு 8 பாத்துட்டு வந்துறோம். வாங்க. வாய் சொல்லி. யாரும் பார்க்க தேவையில்ல. அத்தை, எல்லாரும் வெளியில இருந்து வந்திருக்காங்க. அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. தேவையில்லாம இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. அம்மாடி, மது எங்க வீட்டு புள்ள. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருக்கோம். பார்க்க விடாம தடுக்கிற என்னம்மா நியாயம்? பாட்டி, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனாலதான் தனியாவே படுக்க வச்சிருக்கோம். இப்ப நீங்க போய் பார்த்து என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்லல. ஏ அர்ச்சனா, குழந்தைய பாக்கணும்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ போலீஸ்காரங்க மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. விட அவங்கள. அத்தை, நார்மல் டைமா இருந்தா நான் எதுக்கு உங்களை தடுக்க போறேன்? ஆளுக்கு வந்து பாத்துட்டு இருந்தா இதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுல்ல, அந்த அக்கறையில தானே சொன்னேன். மத்தபடி இவங்களை தடுக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அர்ச்சனா, உனக்கு இருக்கிற அதே அக்கறை தான் எங்களுக்கு இருக்குமா. அது எங்களுக்கு பேத்திமா. இதை எதுக்குமா வீணா பெருசுபடுத்திட்டு இருக்க? என்னென்ன இவகிட்ட போய் பேசிக்கிட்டு? நீங்க போய் பாருங்க மேல. ஈஸ்வரி, போங்க. ஏ அர்ச்சனா, சும்மா இரு. முதல்ல வீடு தேடி வரவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல கத்துக்கோ. டே சிவா, சும்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் பத்தாது, இதெல்லாம் சொல்லி கொடு. மது, பாட்டி தாத்தா எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்கோம்மா. வேண்டாம் வேண்டாம், படுத்துக்க தாயி. நீ ஒன்னும் எந்திரிக்க வேண்டாம். படுத்துக்க தாயி, படுத்துக்க. எந்திரிக்க வேண்டாம், படுத்துக்க. நீ என் மனோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாம போச்சு அம்மா. சொந்த பேத்தியா இருந்தும் உன்னைய யாரோ மாதிரி வீட்டுல நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, அதை நினைச்சா கஷ்டமா இருக்குமா. ஏமா, உனக்கு எங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணவே இல்லையா? நீ பாட்டுக்கு கோச்சிட்டு வந்துட்டு இட செல்லும். நீ எங்க பேத்தின்னு தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? ஏண்டா மது, எங்க மேல அப்படி உனக்கு என்ன கோபம்? பாட்டி, உங்க மேலலாம் எனக்கு கோவமே இல்லை. நான் எப்பவுமே உங்க பேத்தி தானே. நீங்க என்ன நல்லா தானே பார்த்துக்கிட்டீங்க. செவந்தி என்கிட்ட பொய் சொல்லிடுச்சுல, அதனாலதான் எனக்கு செவந்திய பார்த்தா கோவமா வருது. அப்படி இல்லடா மது. உங்க அப்பா கிறுக்குத்தனமா செவ்வந்தி கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கி வச்சிருக்கான். உங்க அப்பன் பேரை காப்பாத்தணுங்கிறதுக்காக செவ்வந்தி இத்தனை நாளா சொல்லாம இருந்திருக்கு. இவ்வளவு நாளா சொல்லலையேன்னு எங்களுக்கும் வருத்தம் தான். என் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா நாங்க என்ன வேண்டாம் நாம சொல்ல போறோம்? தங்க கட்டி மாதிரி இருக்க உன்னைய பேத்தி அடையிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். போங்க தாத்தா, நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி டயலாக் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க.
தாத்தா நீங்க அப்பப்ப என்னை வந்து பார்த்துட்டு போங்க ப்ளீஸ்.